வணக்கம். நாம் இப்போ 12ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் 4வது பாடத்தில் காந்தப்பாயம் பற்றி படிக்க போகிறோம். காந்தப்பாயம் அப்படின்னா அதோட சிம்பல் பை. காந்தப்பாயம் என்பது அந்த பரப்பு வழியே செங்குத்தாக கடந்து செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை. அந்த பரப்பு வழியே செங்குத்தாக கடந்து செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை என வரையறுக்கப்படுகிறது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இங்கே இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தில் இங்கே மேலே இருந்து கீழே போகிறது காந்த விசை கோடுகள் அல்லது காந்தப்புல கோடுகள். இது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நீல கலரில் இருக்கிறது கொடுக்கப்பட்ட பரப்பு. இப்போ இந்த படத்தில் இந்த பரப்புக்குள்ளாடி எத்தனை கோடு போகுது? 2 கோடு போகுது. அப்போ இதோட காந்தப்பாயம் 2. இந்த படத்துக்கு வாங்க. இந்த பரப்பு வழியே எத்தனை கோடு போகுது? 1 கோடு போகுது. அப்ப இதோட காந்தப்பாயம் எவ்வளவு? 1. அப்ப காந்தப்பாயம் என்பது அந்த கொடுக்கப்பட்ட பரப்புக்கு செங்குத்தாக கடந்து செல்லக்கூடிய காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை. அடுத்தால பார்ப்போம். காந்த பாயத்துக்கு ஃபார்முலா. காந்தப்பாயம் பை, இந்த சிம்பலை நம்ம பைன்னு சொல்லுவோம். பை சீக்வல் டு இன்டகிரேஷன் பி வெக்டர் டாட் டிஏ வெக்டர். பி வெக்டர் டாட் டிஏ வெக்டர் புள்ளிப்பெருக்கம். பி வெக்டர் புள்ளிப்பெருக்கம் டிஏ வெக்டர். இப்போ பி என்பது காந்தப்புலத்துக்கான குறியீடு. டிஏ என்பது ஏனா பரப்பு, ஏரியா. அப்ப டிஏ என்பது பரப்பு வெக்டார். டிஏ என்பது பரப்பு வெக்டார். இப்போ இதுக்கும் புள்ளி பெருக்கம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. புள்ளி பெருக்கத்துக்கு ஃபார்முலா. அப்போ பி வெக்டர் டாட் டிஏ வெக்டர் இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இன்டகிரேஷன் ஆஃப் பி வெக்டர் டாட் டிஏ வெக்டர்னு சொல்லக்கூடியதுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? பி ஏ காஸ் தீட்டா. அதாவது இன்டகிரேட் பண்ணும்போது டிஏ ஏயா மாறிடும். அப்போ பிஏ காஸ் தீட்டா. இங்க தீட்டா என்பது இந்த பிக்கும் டிஏக்கும் இல்ல ஏக்கும் இடைப்பட்ட கோணம். ஏனா பரப்பு, பினா காந்தப்புலம். காந்தப்புலத்துக்கும் பரப்புக்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டா. இங்க பாருங்க, இங்க சிவப்பு கலர்ல என்ன குறிச்சிருக்கிறது? பரப்பு வெக்டார். பரப்பு ஒரு வெக்டாரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த திசை எப்பவுமே எப்படி இருக்கும்? பரப்புக்கு செங்குத்தாக செயல்படும். பரப்பு பிளாட்டா இருந்ததுன்னா அதுக்கு நேரே மேலே நோக்கி செயல்படுறது தான் பரப்பு வெக்டார். இங்க என் வெக்டாருக்கு திசை எப்படி இருக்குது? மேல் நோக்கி இருக்குது. அதே போல பி வெக்டாருக்கு திசை எப்படி இருக்குது? காந்தப்புலம் எப்படி போயிருக்கு? மேலே பார்த்து போயிருக்கு. அப்ப இந்த படத்துல என் வெக்டாரும் பி வெக்டாரும் ஒன்றுக்கொன்று இணையாக உள்ளது. இந்த இரண்டுக்கு இடைப்பட்ட கோணம் 0 டிகிரி. அப்போ காஸ் தீட்டா, தீட்டா இருக்கிற இடத்துல என்ன போடணும்? 0. காஸ் 0க்கு மதிப்பு எத்தனை? 1. அப்ப காஸ் 0 டிகிரிக்கு மதிப்பு 1. அப்ப நம்ம இந்த ஃபார்முலாவை எப்படி மாத்தி எழுதிக்கலாம்? பி வெக்டார் பி ஏ காஸ் தீட்டாவுக்கு பதிலாக 1 போட்டால் அதே தானே கிடைக்கும். அப்ப ஆன்சர் என்னது? பிஏ. காந்தப்பாயம் பைக்க மதிப்பு நமக்கு இந்த படத்துக்கு என்ன கிடைச்சிருக்கு? பிஏ. இந்த காந்தப்பாயத்துக்கு அலகுக்கு வருவோம். இனி காந்தப்பாயத்துக்கு எஸ்ஐ அலகு டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர். காந்தப்பாயத்துக்கு எஸ்ஐ அலகு டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர். எப்படி டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர் வந்தது? நமக்கு தெரியும். காந்த புலத்துக்கு அலகு டெஸ்லா. காந்த புலத்துக்கு அலகு டெஸ்லா. பரப்பு ஏயோட அலகு மீட்டர் ஸ்கொயர். அப்ப ரெண்டையும் சேர்த்தாச்சுன்னா டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர். இப்படி தான் அலகு இருக்கணும். ஆனால் ரெண்டையும் சேர்த்து அதுக்கு ஒரே அலகுன்னு சொல்லலாம். எப்படி? இதுக்கு அலகு வெப்பர். வெப்பர் இதை எப்படி எழுதணும்? WBன்னு எழுதணும். ஒரு வெப்பர் என்பது ஒரு டெஸ்லா மீட்டர் ஸ்கொயருக்கு சமம். எனவே காந்தப்புலத்துக்கு இன்னொரு அலகு, காந்தப்பாயத்துக்கு இன்னொரு அலகுன்னு சொல்லலாம். என்னது? வெப்பர் அல்லது டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர். நன்றி.